அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए मैं अत्यंत आभारी हूँ और आपसे प्रार्थना है कि आप सब्सक्राइब करें और करके सहयोग दें. साथ ही अपने दोस्तों में शेयर करें, खासकर विद्यार्थियों में शेयर करें क्योंकि उनके लिए ये बहुत लाभदायक विषय है. पंचवटी काव्य के बारे में हमने कल विचार विमर्श किया था, उसी को आज दोहरा रहा हूँ. वही आज भी जारी है. अभी तक हमने हरित क्रांति, स्वावलंबन, समरसतापूर्ण रामराज्य, पतितोद्धार आदि शीर्षकों में पंचवटी की कथा में, पंचवटी खंड काव्य में आधुनिकता झांकी के बारे में हमने विचार विमर्श किया था. आज कुछ अनुच्छेद आ रहे हैं. पहले मानवता का सम्मान. मानवता का सम्मान மனிதத்தன்மையை மதிப்பது, மனிதத்துவத்தை மனிதம் மதிப்பது. ये तो सर्वमान्य है कि मानव जन्म से नहीं कर्म से ही महान होता है. ஒரு மனிதன் பிறப்பால் அல்ல, தன்னுடைய செயல்களால் தான், கடமைகளால் தான் மகானாகிறான் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாகும். ये तो सर्वमान्य है कि मानव जन्म से नहीं कर्म से ही महान होता है. समाज पतित जन को पशु संबोधित करता है. இந்த சமுதாயம் தாழ்ந்த மனிதர்களை, ஏழை மனிதர்களை, உழைக்கும் மனிதர்களை விலங்கு என்று அழைக்கிறது. ஏண்டா கடுத, இந்த வேலையை பாடுறா, ஏண்டா நாயே என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்படி அவர்களை மிருகம் என்ற வார்த்தைகளால் அழைக்கிறார்கள். ये भावना ஆதி கால் சே चल रही है. இந்த உணர்வு ஆதி காலத்திலிருந்து பழங்காலம் தொட்டு இன்று வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. इस भावना का अंत होना चाहिए. இந்த உணர்வுகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். மனிதன் மிருகம் என்றோ, நாயை என்றோ, கழுதை என்றோ கூறுவதை, ஏசுவதை, திட்டுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். அதை இந்த காவியத்திலே कवि சொல்கிறார். जैसे करते हैं हम पतित जनों में बहुधा पशुता का आरोप. करते हैं हम पतित जनों में बहुधा मैक्सिमम पशुता का आरोप. பெரும்பாலும் நாங்கள் விழுந்துவிட்ட மக்களிடம், ஏழை மக்களை பார்த்து அவள் மீது மிருகத்தனம் என்ற குற்றம் சுமத்துகிறோம். அவளை மிருகமாக கூப்பிடுகிறோம், மிருகமாக பாவிக்கிறோம். किंतु करता है पशु वर्ग क्या निज निसर्ग नियमों का त्याग लोभ. ஆனால் விலங்கினங்கள் எப்பொழுதாவது தனக்கென்று உள்ள அந்த விதிமுறைகளை மீறுகிறதா, அல்லது மறைக்கிறதா, அல்லது காணாமல் செய்கிறதா என்றால் இல்லை. விலங்கினங்கள் அதன் கடமையை செய்து வருகின்றன. இப்போ பசு என்றால் அது பால் கொடுக்கிறது, மாடு என்றால் அது வயலை உழுகிறது, நாய் என்றால் வீட்டை காவல் காக்கிறது. இப்படி விலங்குகள் அதற்கான வேலையை அவை செய்கின்றன. ஒரு சிங்கம் மற்றொரு சிங்கத்தை கொல்வதில்லை,
ஒரு யானை மற்றொரு யானையை அடிப்பதில்லை. ஒரு மான் மற்றொரு மானை துன்புறுத்துவது கிடையாது. அதே போல் ஒரு பாம்பு மற்றொரு பாம்பை குத்துவதில்லை. ஆனால் மனிதன் மனிதனையே அடிக்கிறான், மனிதனையே குத்துகிறான், மனிதனையே கொத்துகிறான், மனிதனையே கொலையும் செய்கின்றான், மனித கொலையும் செய்கிறான். ஆனால் மனிதன் அனைத்தும் செய்கிறான். ஆனால் அவன் எப்படி மற்றவர்களின் மிருகங்களை பார்த்து அவன் கேவலமாக சொல்லலாம்? இன்றைக்காவது மிருகங்கள் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிருக்கிறதா? பசு பால் கொடுக்காமல் நீரை கொடுத்துருக்கிறதா? நீரை கொடுத்தெல்லாம் அந்த பசு விட்டுருமா? அடித்து போடுறோம். ஆடு இன்றைக்காவது பால் கொடுக்காமல் டீயை கொடுத்துருக்கிறதா? ஆடும் பாலைத்தான் கொடுக்கிறது. ஆகவே மிருகங்கள் ஒருபொழுதும் தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதை சரியாகத்தான் உபயோகப்படுகின்றன, அதை ஃபாலோ பண்ணுகின்றன. ஆனால் மனிதன்தான் தன்னுடைய விதிகளை ஃபாலோ பண்ணுவது கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கின்றேன். மனிதர்கள் ரயிலிலோ அல்லது சாலைகளிலோ அல்லது கிராமங்களிலோ நாலு வழி சாலைகளிலோ யாரும் இந்த ரூல்ஸை யாருமே உபயோக பண்ணுவது கிடையாது, ஃபாலோ பண்ணுவது கிடையாது. ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டு இதில் ஏறாது என்றால் அங்கு தான் ஏறுவான். நான் ஏறுவேன், உனக்கு என்னையா அப்படின்னு கேட்பான். இது உனக்கு வேணா சொந்தம் கேட்பான். இல்லை, இது ஆரக்ஷன் கக்ஷா சொன்னால் அவனுக்கு அதை காதை போட்டுக்க மாட்டான். நீயும் மனிதன்தான், நானும் மனிதன்தான் என்று சொல்வான். அதுவும் வடநாடுகளே நிறைய பஸ்கள் நான் பார்த்துருக்கிறேன். பஸ்ஸுக்கு மேலே உட்காந்து வருவான், பஸ்ஸுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு வருவான். அங்கே டிக்கெட் கண்டக்டர் பின்னாலே படி வழியாக டிக்கெட் வாங்குவான். சில சமயங்களில் அந்த மேலே இருக்கின்ற மனிதர்கள் ஸ்டாப்பிங் வரும்பொழுது அப்படியே அங்கேருந்து குதித்து ஓடி போடுவார்கள். இதை நான் பலமுறை நேரிலே கண்டிருக்கின்றேன். இப்படி விதியை மீறுபவர்கள் மனிதர்கள் தான், மிருகங்கள் அல்ல. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மிருகத்தை குற்றம் சுமத்துகிறோம், மிருகமே என்று அழைக்கிறோம். நீ மனுஷனா நீ என்று சொல்கிறோம். அதான் ஒரு கவிஞர் பாடினார், மனுஷன் சாப்பிடு ராண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை என்று பாடினார். தமிழில் ஒரு கவிஞர், அவர் பேர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவரோட பாடினார், மனுஷன் சாப்பிடு ராண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை என்று பாடினார். இப்படி மனிதன்தான் தன்னுடைய மனிதனுக்குரிய விதிகளை மீறுகிறார் தவிர மிருகங்கள் மீறுவது கிடையாது. மனுஷத்துவக்கோ சுரத்வக்கி ஜனனைபி கசக்தாம், நான் மனிதன் என்பவன் தேவனாகலாம் என்று பாடினார் ஒரு கவிஞர். மனிதன் என்பவன் தேவனாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகையோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். இப்படி மனிதர்கள் ஆகலாம் என்று ஒரு கவிஞர் பாடினார். அதுபோல மனிதன் தெய்வமாகலாம். அந்த மனித தன்மைதான் அவனை தெய்வமாக்கும். மனுஷத்தாக்கோ சுரத்வக்கி ஜனனிபி கசத்தாகும். இங்கே குப்திஜி அவர் சொல்கிறார், நான் மனிதத்தன்மையை அமரத்துவம் தேவர்களை பெற்றெடுக்கின்ற தாய் என்று நான் சொல்வேன். அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார். மனிதர்கள் தேவர்களாக மாறலாம், தேவர்களாக மாற்றுகின்ற தாய் போனதான் மனிதத்தன்மை என்று நாம் சொல்லலாம். நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் கிந்து பத்தித்கோ பசு ககனாபி கபினை சசக்தாகும். ஆனால் ஒரு தாழ்ந்து போன மனிதனை பார்த்து, ஏழை மனிதனை பார்த்து, உழைக்கின்ற மனிதனை பார்த்து, உழைத்து வாழ்கின்ற மனிதனை பார்த்து, மிருகமே, நாயே, ஜடமே,
கழுதே என்று சொல்லுவதை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே எங்கிருந்தாலும் மனிதத்தன்மையை மதிக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். कहीं भी हो मानवता का सम्मान करना चाहिए, मनुष्य का नहीं. जिसमें मानवता है वही मनुष्य है, उसी का सम्मान करना चाहिए. गरीब लोगों को, श्रमिकों को हमें पशु की संज्ञा से संबोधित नहीं करना चाहिए. उसके बाद अगला अनुच्छेद है सुख त्याग में ही है. सुख त्याग में ही है. सुख त्याग में ही है. त्याग में ही सुख है. सुख त्याग में ही है, भोग में नहीं. ये तो एक प्रवर्ब है हिंदी में. सुख त्याग में ही है, भोग में नहीं. வாங்குவதில் தான் குற்றம் இருக்கிறது, கொடுப்பதிலே குற்றம் கிடையாது. ஏற்பது இகழ்ச்சி என்று தமிழ்நாட்டிலே சொல்லப்படுகிறது. ஆக வாங்குவதுதான் கீழே தவிர கொடுப்பது கீழான செயல் அல்ல. ஆனால் கொடுப்பதில் தான் சுகம் இருக்க வேண்டும், வாங்குவதில் கிடையாது. சில பேர் வாங்குவதிலே இன்பத்தை காண்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான பேர் மேல்மக்கள் கொடுப்பதில் தான் சுகத்தை காண்கிறார்கள். இது உண்மையும் கூட, யதார்த்தமான 100% உண்மையும் கூட. हमारे आचार्यों का उपदेश आदिकाल से यही रहा है, स्वार्थ के लिए ना जिए, परार्थ के लिए जिए. நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்ற உபதேசம் என்னவென்றால், மனிதன் அதிகாலம் தொட்டு சுயநலமாக வாழ வேண்டாம், தனக்காக வாழ வேண்டாம், பிறருக்காக வாழ். கொடுப்பதில் என்ன சுகம் இருக்கிறதோ வாங்குவதே கிடையாது. தேனே மே ஜோ சுக் ஹை ஓ தேனே மே நஹி. இந்த கருத்தை எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்துக்களோ இஸ்லாமியர்களோ பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் அவருடைய ஒரே போதனை என்னவென்றால், கொடுப்பது தான் இன்பம் இருக்கிறது, வாங்குவதிலே கிடையாது. अपरिग्रह असंग्रह यही मानव जीवन का आदर्श है. நமக்கென்று எந்த பொருளையும் சேர்த்துக்கொள்ளாதது, அப்புறம் நமக்கென்று வருவதை பிறருக்கு கொடுப்பது, இதுதான் மனித வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டாகும். அதை நம் கவி சொல்கிறார், होता यदि राजत्व मात्र ही लक्ष्य हमारे जीवन का. होता यदि राजत्व मात्र ही लक्ष्य हमारे शोषण का जीवन का. ஆள்வது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்றால், ஆட்சி செய்வது மட்டுமே வாழ்க்கையினுடைய லட்சியம் என்றால், நாட்டை ஆள்வது மட்டுமே நம் வாழ்க்கையின் லட்சியம் என்றால், तो क्यों अपने पूर्वज उसको छोड़ मार्ग लेते वन का. அப்படி இருக்கும்போது ஏன் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆட்சி செய்கின்ற பாதையை விட்டுவிட்டு காட்டை நோக்கி போகிறார்கள். மனித வாழ்க்கையை 4 பிரிவாக பிரித்தார்கள். மனுஸ்மிருதியின் பிரகாரம் 4 பிரிவாக பிரித்தார்கள். பிரம்மச்சரிய, கார்ஹஸ்ய, வானப்பிரஸ்த, சந்நியாஸ். படிக்கும் காலத்தில் தொட்டு தனக்கு மணமாகும் காலம் வரை அது பிரம்மச்சரியம். மணந்த பிறகு இல்வாழ்க்கை நடத்துவது, குழந்தைகளை பெறுவது, அவர்களை வளர்த்து ஆளாக்குவது, அதுவரைக்கும் கார்கஸ்ய. பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் அவர்களை நல்ல நிலையை அமர வைத்துவிட்டு நாம் காட்டை நோக்கி துறவரம் மேற்கொள்வது, அது வானப்பிரஸ்தம். அந்த கடிதம் முடிந்து அதுவும் முடிந்து அனைத்தையும் திறப்பது, அதுதான் சந்நியாசம் என்று பிரம்மச்சரிய, கார்ஹஸ்ய, வானப்பிரஸ்த, சந்நியாஸ் என்று நம்முடைய வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை 4 பிரிவாக பிரித்தார்கள். ஆக ஆளுவது மட்டுமே நம்முடைய கடமை என்றால்,
நம்முடைய முன்னோர்கள் ஏன் தன் எல்லா பொறுப்பையும் தன் மக்களிடம் விட்டு அவர்கள் காட்டுக்கு சென்றார்கள். ஆகவே அனைத்தையும் விடுவதுதான் என்பதை தவிர, இல்லை நான் என் மகனுக்கு ஒன்றும் தரமாட்டேன், என்னுடைய மகனை நான் அரசனாக்க மாட்டேன், அவர் தொண்டனாக இருக்கட்டும், நான் தான் ஆட்சி புரிவேன் என்று ஒரு மன்னன் சொன்னால், ஒரு தலைவன் சொன்னால், ஒரு குடும்பத் தலைவன் சொன்னால் அது எப்படி நியாயமாகும்? அது தர்மத்துக்கு புறம்பானதாகும். அதனால தான் சொன்னார்கள், होता यदि राजत्व मात्र ही लक्ष्य हमारे जीवन का तो हमारे पूर्वज क्यों मार्ग लेते वन का என்கிறார் இங்கே கவி குப்ரி அவர்கள். அடுத்த தலைப்பு ஆரோக்கியமய போஜன், பிளான்டு ஃபுட் என்பார்கள், பேலன்ஸ் ஃபுட்டு. இப்போ எல்லா மருத்துவர்களும் சொல்வது தான் பேலன்ஸ் ஃபுட் சாப்பிடுங்க, முறையான உணவு பழக்கம் மேற்கொள்ளுங்கள், அப்பொழுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வாழலாம், நோயை இல்லாமல் வாழலாம். அதற்கு என்ன வேணும்? பிளான்டு ஃபுட்டு, பேலன்ஸ்டு ஃபுட்டு வேணும் என்று தற்பொழுது எல்லா மருத்துவர்களும் சொல்கிறார்கள். இந்த கருத்தை அன்றைக்கு ராமாயண கதையிலேயே நம்முடைய கவிஞர் குப்தஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம். आज का युग यांत्रिक युग है, இன்றைய யுகம் यंत्र युगम। मनुष्य अपनी जीविका के लिए दौड़ता फिरता रहता है. மனிதன் தான் உயிர் வாழ்வதற்காக சம்பாதிப்பதற்காக ஓடியாடி திரிகிறான், அலைந்து திரிகிறான். इस कारण वो अनेक प्रकार की बीमारी का शिकार होता जा रहा है. இந்த காரணத்தால் அவன் பலவையான நோய்களுக்கு இரையாகிறான். बीमारियाँ उसे अनेक रूपों से घेरती हैं. நோய்கள் அவனை பல வழிகளில் சூழ்கின்றன. इसका मूल कारण आयोजनमय भोजन का अभाव ही है. இதற்கு அடிப்படை காரணமே திட்டமிட்ட சதவிகித உணவு, பேலன்ஸ் ஃபுட்டு இல்லாதான். பிளான்டு ஃபுட் இல்லை, பேலன்ஸ் ஃபுட் இல்லாத குறைதான் இத்தனைக்கு காரணம். उस आयोजनमय भोजन की ज़रूरत है, उसे आयोजनमय भोजन की ज़रूरत है. அவனுக்கு பிளான்டு ஃபுட்டு, திட்டமிட்ட உணவு, சதவீத உணவு தேவை. இந்த கருத்தை இங்கே கவிஞர் ராமாயண கதையிலே சொல்லியிருக்கிறார். பார்ப்போமா? कभी विपिन में हमें व्यंजन का पड़ता नहीं प्रयोजन है. நாங்கள் காட்டிலே வாழ்கிறோம், இங்கே நமக்கு ஐட்டம் தேவையில்லை. ஒரு திருமணத்துக்கு போனால் கேட்பார்கள், என்னப்பா விருந்து பலமா என்பார்கள். ஆமாம் விருந்து பலம் என்பார்கள். சில விதங்கள் விருந்து பலம் இல்லை என்பார்கள். எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள் என்றால், அங்கே இலையில் நிறைய ஐட்டங்கள் வைத்திருந்தால் அது பலமான விருந்து, ஐட்டங்கள் குறைவாக இருந்தால் அது பலம் இல்லா விருந்து என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அத்தனை ஐட்டங்கள் கொண்ட ஒரு உணவை நாம் காட்டிலே உண்ண முடியுமா என்றால் உண்ண முடியாது. நாட்டிலே உண்ணலாம், அரண்மனையிலே உண்ணலாம், அந்த உணவு வாழ்வது காட்டிலே. ஆகவே சொல்கிறார், கபி விப்பினுமே ஹமே व्यंजन का पड़ता नहीं प्रयोजन है. இந்த காட்டில் வாழ்கிறோம், நமக்கு அந்த ஐட்டம்ஸே தேவையில்லை, ஒன்றும் பிரயோஜனப்படாது. அது இருந்தால் கூட நிர்மல் ஜல் முக்கியமான நமக்கு தூய்மையான நீர் இருக்கிறது. நீர்தான் அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை. இங்கே நம்ம காட்டில் தூய்மையான நீர் இருக்கிறது, மது தேன் இருக்கிறது, கந்து வேர்க்கிழங்கு இருக்கிறது, மூல் வேர்க்கிழங்கு இருக்கிறது, பல் பழம் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கிறது. இது அனைத்துமே எந்த நோயையும் வரவழைக்காத ஒரு உணவு பண்டங்களாகும். இவை ஆயோஜன்மய போஜன் ஹை. இதுதான் நமக்கு பிளான்டு ஃபுட்டை தவிர மற்ற எல்லாமே பிளான்டு ஃபுட்டு கிடையாது. ஆகவே இந்த காட்டிலும் கூட நாங்கள் பிளான்டு ஃபுட்டே சாப்பிடுகிறோம், நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் என்கிறார் கவிஞர். அடுத்ததாக சந்தோஷ் கி மகிமா, மனிதனுக்கு திருப்தி தேவை. ஜப் ஆவத் சந்தோஷன் சப்தன் தூரி சமான் என்பார் துளசிதாஸ். கோதன் கஸ்தன் பாஜிதன், கோதன் கஜ் தன் बाजी धन और
ரத்தன் தன் கான் ஜப் ஆவத்து சந்தோஷ் தன் சப்தன் தூரி சமான் என்பார். நம்மிடம் கோதன் பசுக்கள் நிறைய இருக்கின்றன, அவை செல்வம். கஸ்ஸன் நிறைய யானைகள் இருக்கின்றன, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பார்கள். அவை நிறைக்கிறது. பாஜிதன் குதிரைகள் செல்வம், அவை நிறைய இருக்கிறது. மேலும் ரத்னங்களின் செல்வம் இருக்கிறது. ரத்னங்கள் உற்பத்தி ஆகின்ற கான் சுரங்கமே நம்மிடம் இருக்கிறது. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கூட ஜப் ஆவத்து சந்தோஷன், எப்பொழுது திருப்தி என்னும் செல்வம் வருகிறதோ அப்பொழுது சப்தன் தூரி சமான். இந்த எல்லா செல்வங்களும் மண்ணுக்கு சமானம், புழுதிக்கு சமானம் என்கிறார் கோஸ்வாமி துளசிதாஸ். ஆகவே திருப்தி என்பதுதான் மனிதனுக்கு உண்மையான செல்வமாகும், மற்றவையெல்லாம் கிடையாது. ஆஜ்கல் விஸ்வ மானவ் பாஹ்ய சாதனம் கே பீச்சே பாகலை. இப்போல்லாம் ஒரு வீட்டுக்கு போனாக்கா, என்னப்பா வீட்டுக்கு போனியா, நல்லா இருக்கானா, நல்லா இருக்கான், இது நல்லா இருக்கான்னு என்பதற்கான அடிப்படை என்ன என்கிறார்கள்? வீட்டிலே ஏர்கூலர் இருக்கிறதா, ஏசி இருக்கிறதா, பெட் இருக்கிறதா, டிவி இருக்கிறதா, கட்டில் இருக்கிறதா, இது இருக்கிறதா, அது இருக்கிறதா, அதாவது பகட்டு சாதனங்கள் இருக்கின்றனவா என்று பார்க்கறதை தவிர, நம்முடைய தமிழிலே மிக சிறந்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்வார், இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு சென்றால் அங்கே எவ்வளவு உறவுகள் என்பதை யாரும் பார்ப்பதில்லை. தாத்தா இருக்காரா, பாட்டி இருக்காங்களா, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்களா, பேத்தி பேர்களா என்று யாரும் உறவுகளை யாரும் பார்ப்பதில்லை, கருவிகளை தான் பார்க்கிறார்கள் சொல்வார். அதுபோல் நாம் கருவியை பார்க்கிறோம், உறவுகளை பார்ப்பதில்லை. கருவிகளை நமக்கு தேவையற்றது, அது நம்ம கூட வராது. அதான் கவிதாச பாடினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். கடைசி யாரும் வராங்க? யாரும் வரதில்லை. அப்போது அந்த நம்முடைய அந்த கருவிகள் கூட வருமா என்றால் வராது, உறவுகள் தான் நம் கூட வரும். ஆகவே உறவுகளை பாருங்கள், கருவிகளை பார்க்காதீர்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கருவிகளை மட்டுமே பார்க்கிறோம். ஏசி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஃபேன் இருக்கா, ஏர்கூலர் இருக்கா, மின்சார அடுப்பு இருக்கா, மின்சார கிச்சன் இருக்கா, ஓவன் கிச்சன் இருக்கா, இதை மட்டுமே பார்க்குறாங்க தவிர அங்கே மனிதர்கள் பார்ப்பதில்லை. ஒரு கவிஞர் பாடினார், ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். அவர் என்னங்க பகலில் நீங்கள் விளக்கு போட்டு போனீங்க? உடனே பதில் சொல்கிறாராமா, மனிதனுங்கே காணவில்லை, நான் தேடுகின்றாராம். இங்கே மனிதர்களையே காணவில்லை, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராமா. அதுபோல் இங்கே நாம் உறவுகளை பார்ப்பதில்லை, கருவிகளை மட்டுமே பார்க்கிறோம். யாரும் இருக்க மாட்டாங்க. காலைல எந்திருப்பான், அறிபறியாக சாப்பிட போட்டவா போட்டு கணவனும் போயிடுவாள், மனைவியும் போயிடுவாள், வீட்டில் காலையாக கிடக்கும். வீட்டில் ஒருத்தருமே இருக்க மாட்டார்கள். வீட்டில் பெய்தால் குடியிருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம் விரும்புகிறோம் தவிர, இங்கே வீட்டை பாதுகாக்கின்ற, எல்லோரையும் காக்கின்ற மூத்தோர்கள், நம்முடைய உறவுகள் உள்ளதை நாம் ஏற்பதில்லை, விரும்புவதில்லை. அது கூடாது என்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்றால், நம்மிடம் திருப்தி கிடையாது. நம்ம ஊரில் இதோட பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, எங்கள் ஊரில் சின்னதாக இருக்குது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய திருப்தி இல்லாத. அதே போல் பேங்க் பேலன்ஸு ஏறிட்டே போனோம், பேங்க் பேலன்ஸ் குறையப்படாது. அதை பார்த்துக்கூட என்ன பண்ண போகிறேன்? அதை பயன்படுத்தினா பரவாயில்லை, பேப்பரில் பார்த்தா என்ன பிரயோஜனம்? அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆஜ்கல் विश्व मानव बाह्य साधनों के पीछे पागल है, सब कुछ पाने पर भी वो असंतुष्ट है. அனைத்தும் இருந்தாலும் கூட அவன் திருப்தி இல்லாமல் இருக்கிறான். கவிஸ்ரீ சிந்தானந்த பந்த் கே சப்தோமே, இங்கே பந்துடைய வார்த்தைகளை
நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக காட்ட விரும்புகின்றேன். அவர் சொல்கிறார், சேவக்கை வித்யுத் பாஷ்ப சக்தி நன் பல் நிதாந்த. மனிதனுக்கு இப்பொழுது வித்யுத் மின்சாரம் ஊழியம் செய்கிறது. சுவிட்ச் போட்டால் பல்ப் எரியுது, சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது. ஆக மின்சாரம் அவனுக்கு அடிமை. பாஷ்ப சக்தி நீராவியும் அவனுக்கு அடிமை. பணம் பலம் அனைத்தும் முற்றிலும் அவனுக்கு அடிமை. கியோ ஜகமே உட்பிடன் ஜீவனியோ அசாந்தி. இத்தனையும் இருந்தும் மனிதன் எவன் நிம்மதியாக இருக்கிறான்? ஏன் வேதனைப்படுகிறான்? ஏன் வலியால் துடிக்கிறான்? அவன் அமைதி இல்லாமல் இருக்கிறான் என்றால் அதுக்கு என்ன காரணம்? அவனிடம் நிறைவு, தன்னிறைவில்லாததான். போதும் என்ற மரமே பொன் செய்யும் மரம் என்பார்கள். அந்த போதும் என்ற மரம் அவனுக்கு இல்லாத காரணத்தால் தான் இத்தனையும் இருந்தும் கூட அவன் மனிதன் என்ன செய்கிறான்? வலியால் துடிக்கிறான், வேதனைப்படுகிறான், நோயால் தவிக்கிறான். इस हालत में वो सब तुलसीदास जी की कथा अनुसार मानवों के दिल में संतोष रूपी धन का आगमन होना चाहिए, तभी वो शांतिपूर्ण जीवन बिता सकता है. அப்போதான் அவன் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். इसे गोधन गजन बाजीधन और रतन धन खान जब आवत संतोष धन सब धन दोरी समान என்று அங்கே கோசாமி துளசிதாஸ் சொன்னார். இங்கே நம்முடைய கவிஞர் குப்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பார்க்கலாம். என்ன சொல்கிறார்? मना पसा चाहिए केवल, क्या कुटीर फिर क्या ராசா. மன பசா சாயே, மனம் என்ற ஒன்று திருப்தியாக இருக்கணும். அப்படி இருந்து விட்டால் மாளிகை வாழ்வு என்ன, குடிசை வாழ்வு என்ன, ரெண்டும் ஒன்று தான். பிறகு கியா குட்டீர் பிறகு கியா பிராசாத். மனம் திருப்தியாக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். மண் சங்காத்தோ கட்டோத்தி மே கங்கா என்ற ஒரு பிரபலம் இருக்கிறது. அதுபோல் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் சரியாக இருந்தால் அப்புறம் எங்கேருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு செயலை வாழ்ந்தால் என்ன, ஒரு செயலை வாழ்ந்தால் என்ன, மாளிகளை வாழ்ந்தால் என்ன, இரண்டுமே ஒன்று தான். மன பிரசா சாயே பிற் கியா கேவல், கியா குட்டீர் பிற் கியா பிரசாத். ஆக மனிதனுக்கு முதல்ல திருப்தி வேண்டும், அமைதி வேண்டும். திருப்தி வந்துவிட்டால் அமைதி வேண்டும். சாப்பாட்டில் மட்டும்தான் மனிதன் போதும் என்கிறான். மற்ற பொருட்களை எப்போதுமே மனிதன் போதும் என்று சொல்வது கிடையாது. ஆகவே நமக்கு போதும் என்ற மரம் வேண்டும். அதை வாழ்ந்தால் தூக்கம் வந்தால் போதும். அது மாளிகையாக இருந்தால் என்ன, மண் குடிசை இருந்தால் என்ன, எங்கே படுத்தாலும் தூங்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் கேட்க வேண்டும் இறைவனிடத்திலே. அடுத்து வரை பார்க்குறது சரித்திரக்கி மகத்தா. ஒழுக்கமே உண்மையான சொத்து. महात्मा गांधी சொல்வார்கள், धन गया तो कुछ नहीं गया, स्वास्थ्य गया तो कुछ गया, मगर चरित्र गया तो सब कुछ गया. If wealth is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost என்பார். மனிதனுக்கு செல்வம் போய்விட்டால் இழப்பு ஒன்றுமில்லை. மனிதனிடமிருந்து உடல் ஆரோக்கியம் போய்விட்டால் கொஞ்சம் இழப்பு. ஆனால் ஒழுக்கம் போய்விட்டால் அனைத்துமே அவன் இழந்து போகிறான். धन गया तो कुछ नहीं गया, स्वास्थ्य गया तो कुछ गया, मगर चरित्र गया तो सब कुछ गया. धन गया तो कुछ नहीं गया, स्वास्थ्य गया तो कुछ गया, मगर चरित्र गया तो सब कुछ गया. इसलिए चरित्र ही मनुष्य की असली संपत्ति है. இந்த கருத்தை இங்கே ராமாயண கதையிலே சொல்கிறார் குப்தஜி அவர்கள். பார்ப்போமா? சரித்திரக்கி மகத்தா, ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவம். சரித்திரகி மனுஷக்கி அசலி சம்பத்தியே, ஒழுக்கம்தான்
மனிதனுடைய உண்மையான சொத்து. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றார் வள்ளுவர். உயிரை காட்டிலும் மேலானது ஒழுக்கம் என்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதுபோல் இங்கே சரித்திரகி மனுஷிக்கு असली संपत्ति है. சரித்திரவான் மனுஷிய சிருஷ்டி கா சிங்கார் होता है. ஒரு ஒழுக்கமான மனிதன்பவன் படைப்பினுடைய அலங்காரமாகிறான், படைப்பின் அணிகலனாகிறான். आधी रात में रत्नाभरणों से लदी अनुपम सुंदरी को प्रणय याचना पर भी लक्ष्मण का मन विचलित नहीं होता. அது நள்ளிரவு நேரம் பஞ்சவட்டியிலே ரத்னா அவர்கள் சுமந்து கொண்ட ஒரு பெண் வந்து அவனை பார்த்து என்னை மணந்து கொள் என்று சொல்கிறாள். அப்போதும் கூட அவனது மனம் மாறவில்லை. ஏனென்றால் அவன் இந்த பணம் காசுக்கு நகைக்கு அடிமையாகவில்லை. அவன் தர்மத்தை விட்டு பிறடவில்லை, ஒழுக்கத்தை விட்டு பிறடவில்லை. அவன் சொல்கிறான், சாந்தி நகி தேகியே துஜ்கோ ஏ மிருகத்ருஷ்ணா கர்த்தி ஹே கிராந்தி. அவன் சொல்கிறானாமா, பெண்ணே, இது வந்து ஒரு காணல் நீர். நீ என்னை பார்த்து, என் இளமையை பார்த்து காதல் கொள்வது, மனம் புரி என்று கேட்பது என்பது ஒரு காணல் நீர். இந்த காணல் நீர் உன் தாகம் தணிக்காது, உனக்கு அமைதியை கொடுக்காது. சாந்தி நகி தேத்திய சுஜ்கோயே மிருகத்ருஷ்ணா, இது ஒரு காணல் நீர். இது உன்னிடம் கத்தியை கிராந்தி, இது உன்னிடம் புரட்சி செய்கிறது, உனக்கு இது சாந்தியை கொடுக்காது. ஆக சாவதான் ஓ பெண்ணே, ஜாக்கிரதையாகிரு. மை பர நருகும், நான் உன்னுடைய மணவாளன் அல்ல, நான் வந்து அந்நிய புருஷன், நான் ஒரு வேற்றாள், தேர்டு பர்சன், உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாதவன். மை பர நருகும் சோடு பாவனாக்கி பாந்தி. உன் உணவுகள் உனக்கு பிரமை பிடித்து யாரையெல்லாம் நீ வந்து பார்க்கிறாயோ அனைவரையும் உன்னுடைய கணவனாக கருதுகிறாய். இது வந்து உன்னுடைய உணர்வுகளின் பிரமையே தவிர உண்மை அல்ல. ஆகவே என்னை விட்டு விட்டு போயிடு. சாந்தி நகி தேத்திய துஜ்கோ ஏ மிருகத்ருஷ்ணா கத்தியை கிராந்தி. சாவதான் ஹோ மை பர நருகும், நான் அந்நிய ஆடவன். ஆகவே சோடு பாவனாக்கி பிராந்தி, நீ வந்து பிரமையோடு உன்னுடைய உணர்வுகளோடு இருந்து இப்படிலாம் பேசுகிறாய். ஆகவே இதை விட்டுவிடு என்று அவருக்கு, அந்த சூப்பரகைக்கு லக்ஷ்மணன் வந்து ஒழுக்கத்தை பற்றி சொல்வதாக இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுக்கமானது இப்போதும் தேவை, எப்போதும் தேவை என்ற ஒரு செய்தியோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளையும் இதே பதிவு பஞ்சவட்டி தொடரும். தொடர்ந்து நீங்கள் ஆதரவளித்து வேண்டும்படி கேட்டுக்கொண்டு நாளை இதிலே இன்னும் தலைப்போடு, புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். कल ये जारी रहेगा पंचवटी. इस पंचवटी का जो आदर्श है उसे हमें अपने जीवन में पालन करना चाहिए ताकि हम सच्चे मानव बन सकते हैं. आशा है कि आजकल के नागरिक और बच्चे, बालक और नवयुवक इसका पालन करेंगे. इसी आशा के साथ, अभिलाषा के साथ आज का कार्यक्रम समाप्त करना चाहता हूँ और अब से विदा लेता हूँ. कल मैं से कुछ नए शिक्षक को लेकर के उपस्थित होऊंगा. तब तक के लिए विदा लेने वाला आपका सेवक सुंदर राजन. धन्यवाद. जय हिंद.